வெல்கம் டு டாக்டர் மைட்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் பிள்ளைங்களோட அப்ரோப்ரியேட்னஸ் எப்படி வளர்க்குறது, டிஸ்ரப்டிவ்னஸை எப்படியெல்லாம் குறைக்கிறது, அப்புறம் இம்பல்சிவ்னஸை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிலாம் சில பதிவுலாம் நம்ம பார்த்துட்டு வரோம். இந்த கண்ட்ரோல் பண்ணுறதை காட்டிலும் இம்பல்சிவ்னஸை கண்ட்ரோல் பண்ணுறதுன்றது பழக்கத்தில் தான் அதை நிறுத்திக்க முடியும். ஒரே நாளில் இதை நிறுத்தணும்னு சொன்னால் நிறுத்த முடியாது. அது ஏன்னா ஒய் த சைல்டு இஸ் ஹேவிங் என்ன இம்பல்சிவ்னஸ், ஒய் த சைல்டு இஸ் மோர் இம்பேஷன்ஸ், ஏன் பொறுமை இல்லாமல் நிறைய வேலை செய்கிறது அப்படின்னா அதுக்கு ரெண்டு விஷயங்கள் அடிப்படையாக இருக்கும். ஒன்று அவங்களால ஃபோக்கஸ்டு மைண்ட் இல்லை, அடுத்தடுத்து என்ன யோசனை அப்படின்னு பண்ணிக்கிறாங்க, யோசனை செய்வாங்க, அந்த சாமர்த்தியமெல்லாம் இருக்கா. வி ஆர் ஸ்பீக்கிங் அபவுட் த நார்மல் சைல்டு. ஹைப்பர் ஆக்டிவாக இருக்கிற பசங்க, இல்லை அது போனால் இன்டெலிஜென்ஸில் குறைவாக இருக்கிறது, ஐக்யூ குறைவாக இருக்கிற பசங்க, அவங்கள பற்றி நம்ம பேசலை. வி ஆர் ஸ்பீக்கிங் அபவுட் த சோ கால்டு நார்மல்ஸ். அந்த நார்மல் சில்ட்ரனுக்கு ஒய் தே ஆர் என்ன இம்பல்சிவ் அப்படின்னு அதுக்கு ரெண்டு விஷயங்கள் இருக்கும்னு சொன்னோம் இல்லையா. ஒன்று தொடர்ந்து அடுத்தடுத்து யோசனை பண்ணுவாங்க, ஆனால் இந்த யோசனை முடிஞ்சு இதுக்கப்புறம் தான் அடுத்தது செய்யணும்னு சொல்கிறதுக்கு பதில் அடுத்த யோசனையில் இருக்கிற முதல் வேலையை இப்போ செய்யலான்னு ஆரம்பிப்பாங்க. இது செய்து முடிக்கிறதுக்குள்ளேயே இன்னும் அடுத்த ஒரு வேலையில் அதனோட முதல் வேலையை செய்யலாம் அப்படின்னு செய்வாங்க. அதாவது மோர் வேவரிங் மைண்ட். அடுத்தடுத்து என்ன செய்யணும் அப்படின்னும் போது எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் எக்ஸிக்யூட் பண்ண சொன்னால் அது இப்படி தான் என்ன பண்ணோம், இப்படி ஒரு இம்பல்சிவ்னஸ், அதாவது அட்டென்டிவ்னஸ் குறைவாக இருக்கும். இது அடுத்தடுத்து என்ன செய்யணும்னு சொல்லும்போது கவனம் ரொம்ப சிதறி போயிடும். கவனம் சிதறதுனால வேலையில் ஒரு தெளிவு இருக்காது. செய்யக்கூடிய செய்கைகள் எல்லாமே ஒயரா அப்போட தான் இருக்கும். ஒயராக இருக்குன்னு இங்கே ஒன்று அங்கே ஒன்று செய்வாங்க, இது முடிக்கிறதுக்குள்ளே அடுத்தது போவாங்க, அதுக்கு முடிக்கிறதுக்குள்ளே இன்னொன்று போவாங்க அப்படின்னு மேலே மேலே போயிட்டு எல்லாத்தையும் அப்படியே என்ன விரித்து பறத்து எல்லாத்தையும் சிதற விட்டுட்டு அப்புறம் எங்கேருந்து ஆரம்பித்தோம்னு தெரியாமல் வேர் டூ வில் ஹாவ் டு கண்டினியூ த நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு தெரியாமல் இருப்பாங்க. அப்போ அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும், பிள்ளைங்க எங்கேருந்து துவங்கினாங்களோ அங்கே சொல்லி கொடுத்தா மறுபடியும் வரிசையாக பார்த்துக்கிட்டு வரணும். இப்போது இது நம்ம எல்லார் வீட்லையும் செய்யறது தான். திஸ் இஸ் வாட் இஸ் ஹேப்பனிங், இம்பல்சிவ்னஸ் அப்படின்னா இப்படி தான் போகுது, அடுத்தடுத்து போகணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் இந்த இம்பல்சிவ்னஸ் இருக்கிற குழந்தைகளுக்கு நம்ம கண்டினியூஸ் மானிட்டரிங், இதுக்கு ஒரு சிம்பிள் சொல்யூஷன் என்ன, கண்டினியூஸ் மானிட்டரிங். அவங்க ஒரு 2 hours படிப்பாங்கன்னு வைங்க, நிச்சயமாக இல்லை 2 hours படிக்க மாட்டாங்க, ஒரு 25 to 25 என்ன 25 minutes இல்லாட்டிவா 25 to 35 அட் த மோஸ்ட் ஒரு 40 minutesக்கு மேலே அவங்க அந்த 2 மணி நேரத்தில் படிச்சிருக்க முடியாது. அந்த படித்தது கவனத்தில் வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த 2 மணி நேரமாக அவங்கள நம்ம மானிட்டர் பண்ணணும். அவங்க என்ன செய்யணும், இம்ப்ளிசிட் ஒபீடியன்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. அந்த வார்த்தைக்கு அந்த பிள்ளைங்களை பழக்கப்படுத்திட்டா அவங்களால என்ன பண்ண முடியாது, இம்பல்சிவாக இருக்கிறதுலேருந்து அவங்கள வெளியில் வர சொல்லிடலாம். அவங்க அப்புறம் நார்மல் சைல்டு போல் பிஹேவ் பண்ணுவாங்க. அவங்களோட பழக்கமெல்லாம் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும். அந்த இம்ப்ளிசிட் ஒபீடியன்ஸுன்றது ரொம்ப பெரியவங்களுக்கே இல்லையா டாக்டர், இது என்ன சின்ன பசங்களுக்கு 10 வயசில் இருக்கிற பசங்களுக்கு எப்படி சொல்லிக் கொடுக்குறது அப்படின்னு நம்ம நிறைய பேர் கேட்பாங்க. இது என்ன சாத்தியமே இல்லாதெல்லாம் இந்த டாக்டர் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு. இது சாத்தியமே தான், இது ஏற்படக்கூடியது தான், இது நிச்சயமாக நடத்தி பார்க்க முடியும். எப்படின்னு கேட்டால் அந்த பிள்ளைங்களுக்கு எல்லாமே அவங்க தாத்தா சொல் பேச்சு கேட்கலாம், இல்லை யார் அவங்கள இம்மிடியேட் கேர்டேக்கர் போல் அம்மாவோ பாட்டியோ யார் இருக்கிறாங்களோ, அம்மாவே இருந்தால் கூட அவங்கள அந்த அம்மாவுக்கு மெச்சூரிட்டியை வளர்த்துட்டு அவங்க அந்த குழந்தைய கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ணுறாங்க, திட்டமாக அவங்க சொல்கிறத தான் கேட்குறாங்கன்னு சொன்னால் எப்போவுமே இதை செய், நான் அம்மா கண்டிப்பாக கைடு பண்ணுறேன், வரிசையாக செய்து முடிச்சிடலாம், சீக்கிரம் வேலை முடிச்சிடும், நீ யோசிக்கவே வேண்டாம், டக்கு டக்குன்னு நான் சொல்கிறேன் அதை அப்படியே எழுதி முடிச்சுடு, யூ வில் பி கம்ப்ளீட்டிங் அவர் ஒர்க், ஆஃப்டர் தட் வி ஹேவ் சம் ஸ்பேர் டைம், நிச்சயமாக அந்த ஸ்பேர் டைமில் நம்ம விளையாடிக்கலாம். இப்படி ஒரு சீக்வன்ஸில் கரெக்டாக அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி ஒரு எண்டு ரிசல்ட் வரா மாதிரி சொல்லி கொடுத்தமான அந்த வேலைகளை அவங்க வேகமாக செய்வாங்க. ஏன்னா அவங்களுக்கு எப்போவுமே எண்டு ரிசல்ட் பிடிக்கும். ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும், அந்த எண்டு ரிசல்ட் அவங்களுக்கு பிடிக்க மாதிரி இருக்கணும்னா அந்த பிடிக்கிற மாதிரி இருக்குச்சே நடுவில் இருக்கிற வேலைகள்லாம் யார் செய்வாங்க, அதுக்கு தெரியல. அதாவது இது வரிசையாக செய்து முடித்தாதான் எண்டு கிடைக்கும்னு தெரியல. நோட்டை திறக்கச்சவே மூடுறதுக்கு எப்படின்னு சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்குது. ஆனால் இது என்ன செய்யலான்னு கேட்டால் அவங்களுக்கு இது போல் சொல்லி கொடுத்துட்டு இதை எழுத ஆரம்பித்தா இந்த 4 வரியை டகடகான்னு முடி, இது முடிச்சாச்சு என்னென்ன புக்கை முடிச்சுடு, அதுக்கு அடுத்தது இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஹோம்ஒர்க் இருக்குது. ஒரு 6 நோட்டில் அசைன்மெண்ட் எழுத வேண்டி வரும், சயின்ஸு, ஜியாகிரஃபி, ஹிஸ்ட்ரி அப்படி ஏதோ இருக்குதுன்னு வைங்க. அது எல்லாத்தையுமே அவங்க வரிசையாக ஒன்று ஒன்றா முடிக்க வச்சு
போர் அடிக்கும் தான், நமக்கு பெரியவங்களுக்கு போர் அடிக்கும் தான். பட் அதை பிள்ளைங்களுக்கு அந்த இம்பல்சிவ்னஸ் அதை விட்டு போகணுமே. அதனால் அவங்களுக்கு இதை இந்த மாதிரி கைடு பண்ணி அந்த 2 மணி நேரமும் அவங்கள கம்ப்ளீட்டாக மானிட்டர் பண்ணோன்னு வைங்க, வரிசையாக அவங்க ஹோம்ஒர்க் முடிச்சுடுவாங்க. அப்புறம் அந்த வேவரிங் மைண்ட்லேருந்து அப்படி இருந்தால் அதை பற்றி நம்ம இந்த படிக்கிற விஷயத்தில் அது டிஸ்டர்பன்ஸாக இருக்காது. ஆனால் இது ஒரே ஒரு நாள் பண்ணிவிட்டு அதோட முடிஞ்சிட்டேன்னா, நீங்கள் சொல்லத்தெல்லாம் நான் செய்தேன் தான், அவங்களுக்கு வரல டாக்டர் அப்படின்னு அப்படி சொல்லக்கூடாது. திஸ் இஸ் அன் அட்டைனபிள் கோல். இந்த கோல் அட்டைன் பண்ண முடியும்னு சொன்னால் அதுக்கு தொடர்ந்து கண்டினியூஸ் எஃபர்ட் இஸ் அ மஸ்ட். ஒரே ஒரு நாளைக்கு சமத்தை பார்க்காம பண்ணிட்டோம் டாக்டர், ஆனால் அவனுக்கு வரவே இல்லை, அவன் சொன்னதை கேட்கவே இல்லை. அந்த 2 மணி நேரம் மானிட்டர் பண்ணுறதுக்குள்ளே ரொம்ப பொறுன்னு ஆச்சு, எம்பாடா உங்கள் பாடான்னு ஆயிடுச்சுன்னு. அப்படி இல்லை, அவங்கள அதுபோல் தொடர்ந்து செய்ய வச்சாதான் அந்த கண்ட்ரோல்குள்ளே அவங்க வருவாங்க. அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்தால் அப்புறமா அதுபோல் இதை செய், நீ இதை முடிச்சுடு, நான் இதை முடிச்சுடு அப்படின்னு சொல்லி நம்ம 2 பேருக்கும் ஒரு டீல் அதுபோல் வச்சுட்டு அந்த வேலையை நம்ம வேகமாக முடிக்க முடியும். ஸோ இது எல்லாமே ஏற்புடையது தான். அப்படின்னா இதுக்கு தொடர்ந்து ஒருத்தர் எஃபர்ட் போடத்தான் வேணும். இல்லைன்னா ஒரு முதல் 1/2 hour பாட்டி சொல்லி தருவாங்க, அடுத்த 1/2 hour தாத்தா சொல்லி தருவாங்க, கடைசி 1/2 hour அம்மா சொல்லி தருவாங்க. அப்படி சொல்லி கூட நம்ம த டைம் கேன் பி டிஸ்ட்ரிபியூட்டட் இன் சச் அ வே டு கம்ப்ளீட் த ஒர்க். அப்படி இருக்கும்பொழுது நிச்சயமாக இந்த இம்பல்சிவ்னஸ் அப்படின்ற ஒரு அந்த பிஹேவியர்லேருந்து நம்ம வெளியில் வர முடியும். இம்பல்சிவ்னஸ் வெளியில் வந்தால் ஒய் வி ஷுட் கீப் குவைட், ஒய் வி ஆர் சப்போஸ் டு ஃபோக்கஸ் அவர் மைண்ட் ஒன்லி டுவர்ட்ஸ் ஸ்டடீஸ் while we are studying. அப்புறம் விளையாடும்போது விளையாடுறதை பற்றி மட்டும்தான் யோசிக்கணும், அங்கே போய் நம்ம பாடம் படிக்கணும்னு யோசித்துக்க வேண்டாம். அதே மாதிரி ஏதாவது எழுதுகிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த எழுதுகிற நேரத்தில் எழுதுறதை பற்றி மட்டும் யோசிக்கணும். இப்போ சில ப்ரெசன்ட் சினாரியோவில் நிறைய ட்ரெண்ட் இருக்குது. எல்லா பசங்களும் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், ஒரு விளையாடும் போது அடுத்தது என்ன பண்ணணும், அப்புறம் இது விளையாடிட்டு ஷாப்பிங் போகலாம், ஷாப்பிங் முடிச்சுட்டு அந்த கடைக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணிக்கிறாங்க. இல்லை, ஏதாவது ஒன்று தான் இந்த 3 hours செய்ய முடியும்னா எதுக்கு ப்ரையாரிட்டைஸ் அப்படின்னு பார்த்தா, நாளைக்கு ஸ்கூல் போனோம், ஹோம்ஒர்க்கு எழுதிக்கணும், அப்புறம் அடுத்தது இந்த வேலையெல்லாம் செய்யணும், இது முடிச்சுட்டா தான் ஆர்கனைஸ் பண்ணி நாளைக்கு ஸ்கூல் போகிறதுக்கு ரெடி பண்ண முடியும், அப்புறம் ஹேண்ட் ரைட்டிங் எழுதணும் அப்படின்னு இந்த 4 வேலையும் வரிசையாக முடித்தா, ப்ரொவைடட் அதுக்கப்புறம் ஸ்பேர் டைம் இருக்குது, அதுக்குள்ளே அம்மா எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஃப்ரீயாக இருக்கிறாங்கன்னு சொன்னால், இஃப் இட் இஸ் நீட் பி, இல்லை தேவையே இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணலாம், ஒரு கடைக்கு போய் எதனா வாங்குறதுக்கு முயற்சி பண்ணலாம். அப்படி இல்லைன்னா தெர் வில் பி அதர் டே இட்ஸ் அவைலபிள், நம்ம ஷாப்பிங் போகிறதுக்கு அப்போ நம்ம ஐடியா பண்ணலாம் அப்படின்னு அது எடுத்து சொல்லி அந்த ஆஸ்பெக்ட் ஆஃப் ப்ராக்டிக்கல் திங்ஸ் இருக்கேன் அதை அவங்களுக்கு புரிய வச்சுட்டா ஸ்லோவாக அவங்க அந்த இம்பல்சிவ் பிஹேவியர்லேருந்து வெளியில் வருவாங்க. இது நம்ம பெரியவங்க கையில் தான் இருக்குது. அவங்கள மானிட்டர் பண்ணால் அந்த பிஹேவியர் அவங்க வெளிக்காட்டாமையே இருக்கிறதுக்கு எல்லா முயற்சியும் நம்ம செய்ய முடியும். ஸோ அதனால் மீண்டும் இதுலேருந்து எப்படி வருதுன்னு இன்னும் சில 2-3 டிப்ஸை பற்றி பார்த்துக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.